ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான வன்கொடுமை தடுப்பு சட்ட விழிப்புணர்வு பயிற்சி முகாம் காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான வன்கொடுமை தடுப்பு சட்ட விழிப்புணர்வு பயிற்சி முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட அலுவலர் தனலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி, அரசு நலத்திட்டங்கள் மற்றும் வன்கொடுமை தடுப்பு குறித்து விழிப்புணர்வுகளை ஊராட்சி மன்ற தலைவர்கள் அறிந்து கொண்டால் அந்த கிராமமே முன்மாதிரி கிராமமாக இருக்கும் என தெரிவித்தார். திருவள்ளூரில் வீட்டின் பூட்டை உடைத்து 35 சவரன் தங்க நகை மற்றும் 4 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் நகராட்சி உட்பட்ட ஜெயின் நகரைச் சேர்ந்தவர் சுந்தரி. இவரது கணவர் ராஜன் நில அளவை துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இந்நிலையில் கணவர் உயிரிழந்ததை அடுத்து ஓய்வூதியத்தை பெற்றுக்கொண்டு அப்பகுதியில் தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் சுந்தரி நேற்று இரவு மகள் கவிதா வீட்டிற்கு தூங்கச் சென்றுள்ளார். அப்போது இவரின் வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் வைத்திருந்த 35 சவரன் தங்க நகைகள் 4 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த சுந்தரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் தகவல் அறிந்து வந்த போலீசார் மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மேல் ஆசாரிப்பள்ளம் புனித மிக்கேல் ஆதி தூதர் ஆலய பங்குத்தந்தை சுதர்சனை கண்டித்து ஆலய மக்கள் நாகர்கோவிலில் மறைமாவட்ட அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே புனித மிக்கேல் ஆதி தூதர் ஆலயம் செயல்பட்டு வருகிறது. இங்கு பங்குத்தந்தையாக சுதர்சன் என்பவர் இருந்து வருகிறார். இவர் பொறுப்பு ஏற்ற பிறகு ஆலயத்தின் திருப்பலியின் போது தேவையற்ற அறிவிப்புகளை கொடுத்து மக்களிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்துவதாகவும் அதேபோல ஆலயத்திற்கு வரும் மக்களுக்கு இடையே பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் பேசுவதாகவும் கூறி மறைமாவட்ட ஆயர் இல்லத்தில் 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு சாதாரண மனிதர்கள் கூட இப்படி செய்ய மாட்டாங்க. பாதர் என்கிற போர்வையில் ஒரு கொடியவன் ஒரு கயவன் எங்க ஆசாரிப்பள்ளத்துல வந்து எங்க மக்களை வந்து 2ஆ பிரிச்சு மயிலோடுங்கிற ஒரு ஊர்ல ஒரு கொலை நடந்தது. அந்த மாதிரி எங்க அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு பண்ணி எங்க ஊர் வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கு. நாங்க இன்னைக்கு இங்க இப்ப இதுக்கு நீதி கேட்டு வந்திருக்கு. இந்த பாதரை மாத்தணும். ரயிலில் அடிபட்டு யானைகள் உயிரிழப்பதை தவிர்ப்பதற்காக கர்நாடகத்தில் உள்ளதை போன்று ரயில்வே தண்டவாளங்கள் உள்ள பகுதிகளில் இரும்பு வேலி அமைக்க வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக விவசாயிகள் சங்கத்தின் ஆலோசனைகள் கூட்டம் மாநில தலைவர் ரத்தினசாமி தலைமையில் ஈரோட்டில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கூட்டுறவு கடன் தள்ளுபடியில் பணம் செலுத்திய விவசாயிகளுக்கு 20 கோடி ரூபாய் திருப்பி வழங்க வேண்டும் என்றும் தமிழகத்தில் மாநகராட்சி பகுதியில் உள்ளதை போல பேரூராட்சி பகுதிகளிலும் உழவர் சந்தை அமைக்க வேண்டும் என்றும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் ரத்தினசாமி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ரயில்வே தண்டவாளங்களை கடக்கும் போது யானைகள் அடிபட்டு இறக்கும் சூழல் ஏற்படுகிறது என்றும், எனவே இதனை தவிர்க்க கர்நாடகத்தில் உள்ளதை போன்று தமிழகத்திலும் தண்டவாளங்களில் அருகே இரும்பு வேலி அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு 1 கோடியே 30 லட்சம் ஆகுது. இதே கம்பெனி அதிக அளவில் அதை செய்யும் பொழுது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்குள்ளே 1 கோடி ரூபாய்க்குள்ளே முடித்து தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே ஒரு 100 கிலோமீட்டருக்கு முதல்ல எடுக்கலாம் என்று இருந்தது. முதல்ல சாம்பிளுக்கு சத்தியமங்கல ஏரியாவிலையும் கோயம்புத்தூர் இந்த தொண்டாமுத்தூர் பேரூரொட்டி இருக்கின்ற வனப்பகுதியிலையும் எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நேரடியாக பார்வை செய்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு 50 கோடி என்பது அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய நிதிச்சுமையாக இருக்காது. அதையும் கேட்டிருக்கிறோம். ஆக இது போன்ற தீர்மானங்களை இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. இதில் உறுதியாக அரசு எங்களோடு நிற்கும் என்று நினைக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் செய்தியாளர்கள் எப்பொழுதுமே பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.